வணக்கம் மாணவர்களே. நாங்கள் கடந்த வீடியோவில் டூ ஃபேமிலி மற்ற வந்து பி ஃபேமிலின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்தை பார்த்து நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டிய பரப்பில் என்னென்ன விடயங்களை கற்க வேணுமென்றதை வந்து நாங்கள் முதல் ஆராய வேணும். இது ஓயல் மாணவர்களுக்கேற்ற வழிகாட்டலாக இருப்பதனால் என்னென்ன மாதிரி கற்க வேணுமென்றதை வந்து பார்க்க வேணும். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து ஓயல் இங்கிலீஷ் பாஸ் பேப்பர்ஸில் வந்து அதனுடைய இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்ப்போம். அதாவது வந்து இன்ட்ரடக்ஷன் வகையை வந்து ஓயல் பாஸ் பேப்பர்ஸில் நாங்கள் மிக முக்கியமாக பார்ட் 1 வந்து 8 கேள்விகளையும் பார்ட் 2 வந்து 8 கேள்விகளையும் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. அந்த வகையில் பார்ட் 1 உள்ள வந்து டெஸ்ட் 2 கேள்வி, அதாவது வந்து டெஸ்ட் 2வது வினாவுக்குரிய கேள்வியை எவ்வாறு ஆன்சர் பண்ணுறதை பற்றி வந்து நாங்கள் கற்க வேண்டும். அது கற்க வேண்டும் என்றால் மேற்குறிப்பிட்ட விடயங்களை நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த வீடியோவில் அது சம்பந்தமானதை வந்து நாங்கள் இங்கே பார்வையிடலாம். அவ்வாறாகையில் இங்கே நாங்கள் குறிப்பிடப்பட்டுள்ள லெசன் யூனிட்ஸாக பிரதானமாக இந்த பார்ட் 1 உள்ள டெஸ்ட் 2 உள்ள கேள்வியை நாங்கள் ஆன்சர் அளிக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் பேசிக்கான சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு இங்கிலீஷில் வந்து தெரிய வேணும். அந்த வகையிலே அதை அடிப்படையாக கொண்டே நாம் வந்து முதல் டூ ஃபேமிலி, வி ஃபேமிலி, கே ஃபேமிலி என்று வேர்ப்ஸை வந்து பிரித்து போட்டிருந்தேன். அந்த வகையில் இதில் நாங்கள் மிக முக்கியமாக படிக்க வேண்டிய பகுதியாக டூ ஃபேமிலி படித்து முடிச்சிட்டோம். அடுத்த பி ஃபேமிலி வேர்ப்ஸ் வித் சென்டென்சஸை வந்து படிக்க வரும். இந்த பி ஃபேமிலி வேர்ப்ஸ் வித் சென்டென்சஸை படிப்பதன் ஊடாக நாங்கள் அது சம்பந்தமான தெளிவை வந்து பெறலாம். இது சம்பந்தமான விளக்கமான வீடியோக்கள் அடுத்த வீடியோவில் இணைக்கப்படும். இதற்கு முதல் வந்து இந்த வீடியோ சம்பந்தமான சில இன்ட்ரடக்ஷன்கள் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கின்றேன். அதை பார்த்து அடுத்த வந்து நான் விளங்கப்படுத்தி அதை கற்றுக்கொள்ளலாம். அடுத்தது வந்து கே ஃபேமிலி வேர்ப்ஸ் வித் சென்டென்சஸ், இது தொடர்பாகவும் நாங்கள் படிக்க வேண்டிய தேவை இருக்குது. இதையும் படித்ததன் பிற்பாடு அடுத்தது வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ், அதாவது துணை வினை சொற்கள், அது சம்பந்தமாகவும் நாங்கள் கற்க வேண்டிய தேவை இருக்குது. அடுத்தது மெயின் வேர்ப்ஸ், அதாவது ரெகுலர் வேர்ப், இது சம்பந்தமான பிரதான வினைச்சொல், அதை வந்து பிரதான வினைச்சொல், ஒழுங்கற்ற வினைச்சொல். இந்த பிரதான வினைச்சொல்லில் ஒழுங்கற்ற வினைச்சொல்லும் ஒழுங்கான வினைச்சொல்கள் சம்பந்தமாக தெளிவுகள் வந்திருக்க வேண்டும். இருந்தால் அந்த பார்ட் 1க்குரிய டெஸ்ட் 2க்குரிய கேள்வியை நாங்கள் ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி மொடல் வேர்ப்ஸ் வித் சென்டென்சஸ், அதாவது கேன், மஸ்ட், ஷுட், கேவ் டு, ஹேஸ் டு, அது சம்பந்தமான தெளிவினையும் நாங்கள் கற்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இந்த மொடல் வேர்ப்ஸை வச்சு வந்து இதுவரையில் எந்த ஒரு வினாக்களும் வந்து அமையப்பெறவில்லை பெரிதாக பாஸ் பேப்பரில். ஆகவே மொடல் வேர்ப்ஸில் வந்து கேன், ஷுட், மஸ்ட்டை போட்டுட்டு டெஸ்ட் 2 வார கேள்வி வந்து அமையலாம். ஆகவே அது சம்பந்தமானது நாங்கள் ஒருக்கா படிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை விட மிக முக்கியமாக வந்து நாங்கள் சிம்பிள் டென்சஸை வந்து படிக்க வேணும். அதாவது சிம்பிள் டென்சஸ் வந்து சாதாரண காலங்கள். அந்த சாதாரண காலங்களில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அடுத்தது வந்து சாதாரண நிகழ்காலம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சாதாரண வந்து இறந்த காலம், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வந்து சாதாரண எதிர்காலம். இந்த 3 காலங்களையும் படித்து இந்த டூ ஃபேமிலி படிச்சுட்டோம். அடுத்த பி ஃபேமிலி, கே ஃபேமிலி, ஹெல்பிங் வேர்ப், மெயின் வேர்ப்ஸ், மற்ற வந்து மொடல் வேர்ப்ஸ், இது பற்றிய தெளிவுகள் எங்களுக்கு இருந்ததுன்னா பார்ட் 1 உள்ள டெஸ்ட் 2, அதாவது டெஸ்ட் 2 உள்ள ஆன்சர் வந்து நாங்கள் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓஎல் பாஸ் பேப்பரில் 2வது கேள்வியாக, அதாவது பார்ட் 1 2வது கேள்வியாக வாரது. இப்போ கடந்த 3 வருடங்களாக வந்து வந்திருக்கின்ற கேள்வி எப்படி என்றால் 5 மார்க்ஸுக்கு வந்து உரியதாக வந்து அந்த வினாக்கள் அமையப்படும். அந்த 5 புள்ளிகளுக்குரிய வினாக்களை கொண்டதான ஒரு உரையாடல் வந்து அது தரப்படும். உங்களுக்கு அந்த உரையாடலுக்கிடையே வந்து வேர்ப்ஸை போடுறதுக்காக வெற்றிடங்கள் வந்து தந்திருக்கப்படும். அதே நேரம் வேர்ப்ஸும் வந்து அங்கால பக்கத்தில் அருகில் தந்திருக்கும். அந்த பாக்ஸில் உள்ளதை பார்த்து சரியான பொருத்தமான வேர்ப்ஸை வந்து போட வேணும். அதே நேரம் இது கற்கின்றது என்று சொன்னால் இந்த டெஸ்ட் 2 உள்ள வினாக்களை நாங்கள் தெளிவாக செய்ய வேணும் என்று சொன்னால் அதில் வந்து நாங்கள் என்னென்னா சில வேர்ட்டுகளும் தெரிய வேணும். வேர்ப்ஸோட வேர்ட், நவுன்ஸ், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், இது சம்பந்தமானதும் தெளிவாக இருக்க வேணும். அதில் வந்து அட்வர்ப், அட்ஜெக்டிவில் வந்து நார்மலாக 1 அப்படி தான் வரும். 5 கேள்வி என்றால் அதில் 1 அப்படி வரும்.
அல்லது 2 வரை மிச்சம் 3 கேள்வியும் வந்து 5 மார்க்ஸுக்குரிய மிச்சம் அதை இல்லை 3 மார்க்ஸுக்குரியதும் வந்து இந்த டென்ஸுகளுக்கு அடிப்படையாக கொண்டு சிம்பிள் டென்ஸை அடிப்படையாக கொண்டு வரும். ஆகவே நாங்கள் இது சம்பந்தமான தெளிவானதை வந்து தெளிவாக கற்றதன் பின் அந்த பார்ட் 1 உள்ள டெஸ்ட் 2க்குரிய கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்ன்றதை பயிற்சியினூடாகவும் பாஸ் பேப்பரில் கடந்த கால வினாக்களினூடாகவும் அதை தெளிவுபெறும். முதலாவதாக இந்தளவும் படித்து இந்தளவும் கற்றதன் பிற்பாடு அந்த பகுதிக்கு போகும். அதே மாதிரி ஸ்டெப் பை அதாவது வந்து முதலாவது வந்து இது முடிய இந்த பகுதி முடிய அடுத்ததாக வந்து என்னென்ன பகுதி என்று பாஸ் பேப்பரை அடிவற்றி 16 கேள்விக்கு மேற்ற மாதிரி கற்றுக்கொண்டு போகலாம். ஆகவே நாங்கள் மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டியது முதல் பேசிக். இந்த பேசிக்கை வந்து கிளியர் ஆக்குறதன் மூலம் நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே மாணவர்களே தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். இப்போ வந்து டெஸ்ட் 2க்குரிய பார்ட் 1க்குரிய ஆன்சர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி முழுமையான 5 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரியான வினாக்களை வந்து நாங்கள் இதில் தெளிவாக வந்து உங்களுக்கு தருவோம். ஏனென்றால் ஏற்கனவே நான் வந்து நேரடி வகுப்புகளில் உங்களுக்கு வந்து ரைட்டிங் பாட்டுக்குரிய பகுதிகளை முடிச்சிட்டேன். நோட்டீஸ் எழுதுறது, நோட் எழுதுறது, மற்ற வந்து அனௌன்ஸ்மெண்ட் எழுதுறது, மற்ற வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எழுதுறது, இன்விடேஷன் எழுதுறது, பார் சார்ட் எழுதுறது, பை சார்ட் எழுதுறது, டேபிள் எழுதுறது, வென் டயக்ராம் எழுதுறது, ஸ்பீச் எழுதுறது, எஸ்ஸே எழுதுறது, ஆர்டிகல்ஸ் எழுதுறது சம்பந்தமாக வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து நான் தெளிவுபடுத்திட்டேன். நேரடி வகுப்புகளை தெளிவுபடுத்திட்டேன். ஆகவே அதுகளே அடுத்த கட்டமாக பார்ப்போம். முதல் கிராமர் பக்கத்தை நாங்கள் வந்து முழுமையாக உடைச்செடுப்போம். அதுக்கு பிற்பாடு நாங்கள் வந்து ரைட்டிங் பாட்டுக்கு திருப்பி வருதா உள்நுழைஞ்சு ஃபுல்லாக பாட புத்தகங்களையும் புக்கையும் வச்சு நாங்கள் அந்த கேள்வியை கிளியர் பண்ணி கொள்வோம். நன்றி மாணவர்களே. இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கான வந்து சிறந்த அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஆகவே இதனை தொடர்ந்து நீங்கள் பார்த்து இதுக்குரிய வந்து ஆன்சரை வந்து நீங்கள் தெளிவுபட்டு நீங்கள் வந்து உங்கள் வினாத்தால் வந்து தெளிவாக ஆன்சர் கொடுக்கக்கூடிய மாதிரி அமையப்படும். ஆகவே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்தி கொண்டு மாணவர்களே செல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த யூடியூப் சேனலை பின்தொடர்ந்து நீங்கள் வருகின்ற ஒவ்வொரு இதையும் வந்து தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.